140 கோடி இந்தியர்களுடைய இறையாண்மைக்கு சவால் விட்ட நொடி அது. ஏன்னா இறுதி இறையாண்மை என்பது இந்திய மக்களிடம் இருக்கு. இறையாண்மை என்பது என்ன? இன்னொரு நாட்டுக்காரன் உங்க நாட்டுல என்ன நடக்குதுன்றத பத்தி பேசக்கூடாது. அப்ப என் நாட்டு எல்லைக்குள்ள இன்னொருத்தன் வர்றானா என் அனுமதி இல்லாம வரக்கூடாது. என் நாட்டினுடைய அனுமதி இல்லாம நீங்க வரக்கூடாது. ராணுவ விமானத்துல கையில கால்ல விலங்கு போட்டு கொண்டு வந்து ஆட்களை எந்த இடத்துல இறக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அம்ரிஸ்டர்ல. ரைட் டு எஜுகேஷன் அக்கார்டிங் டு தி எக்கனாமிக். அப்போ நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்திருந்தால் அந்த வளர்ந்த பொருளாதாரத்தில் முதல் செலவு எதற்கு செய்யணும்? நீங்க கல்விக்கு செய்யணும். ஆக அதை பற்றிய விவாதமே நடத்தாமல் மக்கள் அதை பற்றி கேள்வி எழுப்பிடக்கூடாது என்பதனால அவர்கள் 3 மொழி என்கின்ற ஒரு விவாதத்தை ஒரு அரசியல் விவாதமாக மாற்றுகிறார்களே தவிர உண்மையிலே மொழியை பற்றி அவர்கள் அக்கறைப்படல. குறிப்பாக இந்திய மொழிகளை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் அங்க மெடலே முக்கியம் கிடையாது. ஒலிம்பிக்ல பங்கு பெறதே ஒரு பெரிய உலகத்தில் இருக்க எல்லா விளையாட்டு வீரர்களோட நானும் பங்கேற்றேன் என்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அத்தகைய ஒரு விளையாட்டுல என் நாட்டை சார்ந்த ஒருத்தன், என் மொழி பேசுற ஒருத்தன் பங்கேற்றான்ற எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலையே. அதற்கு ஒரு விளையாட்டு டீச்சரை நீங்க கொடுக்க வேண்டாமா? மக்கள் திருப்பி கேள்வி கேட்கணும். நான் வரி கட்டுறேன்ல, ஏன் என் வரியை கொடுக்கலன்னு மக்கள் ஒன்றிய அரசு கிட்ட கேட்கணும். நீலம் சோஷியல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்க மும்மொழி கொள்கை மற்றும் நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக சமூக செயல்பாட்டாளர், கல்வியாளர், தோழர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தோழர். புதிய கல்விக் கொள்கை நோக்கம் என்ன? அதை இங்கே அமல்படுத்துறதுனால பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? புதியதும் ஒன்றும் கிடையாது, கல்வியும் ஒன்றும் கிடையாது. ஓகே. ஆனால் கொள்கைக்கு பேர் தேசிய கல்விக் கொள்கை 2020ன்னு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் அதில் இருக்கிற சிக்கலை. இப்போ கல்வியை பற்றி பேசலை அப்படின்னு சொன்னால் அந்த ஆவணம் எதை பற்றி பேசுது அப்படின்றது தான். நீங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரில் தொடங்கி உலகத்தில் கல்வியை பற்றி பேசியவர்கள் அத்துணை பேரும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக ஷாகித் பகத்சிங்கினுடைய கல்வியை பற்றிய அவருடைய புரிதல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் சமூக மாற்றத்திற்கான அந்த உத்வேகத்தை கொடுக்கறது தான் கல்வின்னு சொல்லியிருப்பார். அப்போ கல்வியின் நோக்கம் என்பது ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக மாற்றுவது, ஒரு மனிதரை சமூக மனிதனாக வாழ பழகுவது. சமூக மனிதனாக வாழ்வது அப்படின்னு சொல்வது என்னன்னா, சமூகத்தில் பல சிக்கல்கள் இருக்குன்னா அந்த சிக்கல்களை களைவதற்குண்டான பக்குவத்தையும் தைரியத்தையும் அந்த கல்வி கொடுக்கணும். இந்த செயல்பாட்டை தான் நம்ம கல்வின்றோம். இப்போ அதில் இருந்து தான் நீங்கள் அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சி, மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு எதை சொன்னீங்களா இதை தான் அடிப்படையாக கொண்டு இருக்கும். நீங்கள் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 கல்வி கட்டமைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் பக்கத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நோக்கம் என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற அந்த கோட்பாட்டை மாணவர்கள் விளங்கி கொள்ள செய்வதற்கு கல்வி உதவணும் அப்படின்றது தான். இப்போ எல்லா நிலையிலும் சமத்துவத்தை ஏற்படுத்தணும், பொருளாதாரத்தில், சமூகத்தில், இதுதான் கல்வியினுடைய நோக்கம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 சர்வசாதாரணமாக கல்வியினுடைய வேலை என்னன்னா, எழுத்தறிவை கொடுக்கறது, எண்ணறிவை கொடுக்கறது, வேலை திறனை கொடுக்கறதுன்னு சுருக்கிட்டாங்க. எழுத்தறிவை கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஏதோ குழந்தை பருவத்தில் அப்படின்னு மட்டும் கிடையாது. அது உங்களுக்கு பட்டப்படிப்பு வரைக்கும் அந்த பிரச்சனை நீளுது. இப்போ நீங்கள் பட்டப்படிப்புக்கு சேர்ந்ததுக்கப்புறம் வணிகவியலில் உங்களுக்கு எழுத்தறிவு தான் கொடுப்பாங்க. காமர்ஸ் லிட்ரஸி தான் கிடைக்கும் உங்களுக்கு. காமர்ஸை இப்போ நீங்கள் படிக்கிற மாதிரி, வணிகவியலை இப்போ நீங்கள் படிக்கிற மாதிரி இன்டெப்த் படிக்க முடியாது. ஆக தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் உங்களை ஆழமாக எந்த பாடத்தையும் படிக்க விடாமல் செய்வதும், ஒரு அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக சந்தையில் தள்ளி விடுறதும், இதுதான் இந்த கொள்கையினுடைய நோக்கம் என்பதனால தான் இந்தியா முழுக்க இதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு. இது வரைக்கும் வேற எந்த கொள்கைக்கும் இந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு கிடையாது. மொழியை பற்றி இந்த கொள்கை பேசுதா அப்படின்னு பார்த்தா, மொழியை கல்வியை தொடர்பு படுத்தி பேசல. கல்விக்கு மொழி எப்படி பயன்படும், ஒரு மொழியின் மூலமாக எப்படி கற்றல் செயல்பாடு என்பதை பற்றி பேசுவதற்கு பதிலாக அது எதை பற்றி பேசுகிறதுனா, இந்தியாவினுடைய மொழிகள், இந்திய மொழிகளுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது சமஸ்கிருதம். இந்தியாவுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது சமஸ்கிருதம். எனவே சமஸ்கிருதத்தை நீங்கள் அனைத்து நிலையிலும் மிகவும்
இலகுவாக மாணவர்கள் படிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குமோ அத்தனை வாய்ப்பையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது மொழியை பற்றி அப்படிதான் பேசுறாங்க. இப்போ ஹிந்தியை பத்தி கூட அவங்க பேசல, அதை நம்ம கவனிக்கணும். நம்ம வந்து இருமொழியா மும்மொழியாலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹிந்தியை கூட ஒரு வயா மீடியாவை தான் அவங்க பயன்படுத்துறாங்களே தவிர இறுதி இலக்கு வந்து சமஸ்கிருதம், சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பண்பாடு, அப்படி சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கிறது என்பதுதான் அதனுடைய சூழ்ச்சி. ஆக ஏக காலத்தில் 2 வேலையை செய்கிறாங்க. ஒன்று, ஒரு பண்பாட்டு தேசத்தை கட்டமைப்புக்குண்டான கருத்தியலை உருவாக்குவதற்கு கல்வியை பயன்படுத்துகிறாங்க. 2வது, கல்வியாக நீங்கள் கற்காமல் நீங்கள் வந்து எழுத்தறிவோடு நின்றுகிட்டாதான் இதெல்லாம் நீங்க கேள்விக்குட்படுத்த மாட்டீங்க. இதை எதிர்த்து இதை அப்படி கிடையாது, இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்டதாச்சே அப்படின்றதோ, என் மொழிக்கு உரிமை இல்லையா, என் பண்பாட்டுக்கு உரிமை இல்லையா, அப்படிலாம் நீங்க கேட்க மாட்டீங்க. அதனாலதான் கல்வியை முழுசா கொடுக்காம எழுத்தறிவோடு அவங்க நிறுத்திக்கிறாங்க. அப்ப கல்வியை முழுசா கொடுக்க போறது இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடம்ன்றதுதான் அவங்களோட அடுத்த கேள்வி. எதுக்கு கல்லூரி, எதுக்கு பல்கலைக்கழகம் அப்படின்றதுதான். ஆக அதுல என்ன சொல்றாங்க அவங்க, நாங்க முழுசா கல்விக்கான பணத்தை செலவு செய்ய மாட்டோம், இப்போ கோர் ஏரியாவுக்கு மட்டும் நாங்க செலவு செய்வோம், இப்போ மற்றதெல்லாம் நீங்களே சோஷியல் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற அடிப்படையில், வணிக நிறுவனங்களுடைய சமூக பொறுப்புன்ற அடிப்படையில் நீங்க வாங்கிக்கோங்க, அல்ல தொண்டாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இப்படி பல வகை. இல்ல மாணவர்களிடம் கட்டணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். காஸ்ட் ரெக்கவரின்னு இது வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்ல பேசுறது கிடையாதுங்க. கல்வி சம்பந்தப்பட்ட கொள்கையில கல்விக்கு நான் எவ்வளவு செலவு பண்றேனோ அந்த செலவை அப்படியே கட்டணமாக மாணவர்கிட்ட இருந்து பெறலாம். அதுதான் காஸ்ட் ரெக்கவரி. எவ்வளவு காஸ்டோ ரெக்கவர் பண்றது, அது மற்ற அதெல்லாம் வணிகத்துல தான் பேசும், கல்வியில் இப்படி பேசவே முடியாது. ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க, காஸ்ட் ரெக்கவர் பண்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா சர்ப்ளஸை முதலீடு பண்ணலான்றாங்க. எப்படிங்க சர்ப்ளஸ்னா உபரிங்க, லாபம் உபரி வருதுன்னா அப்ப லாபம் தானே அர்த்தம். நீங்க லாபம் ஈட்டக்கூடாது, தொண்டாகத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு உபரியை நீங்கள் முதலீடு, கல்வியிலேயே வேற எந்த துறையில, கல்வித்துறைக்குள்ளேயே வேற நீங்க திரும்ப அதை முதலீடு செய்யலாம் அப்படின்னு நீங்க சொல்றது. ஆக இவர்கள் சந்தையிடம் கல்வியை வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்ப சந்தையினிடம் கல்வியை ஒப்படைக்கிறாங்கன்னா அதனுடைய சூழ்ச்சி என்ன, இடஒதுக்கீட்டை காலி பண்றதுதான். அப்ப நீங்க அரசிடம் இருக்கும் வரைக்கும் தானே நீங்க வந்து சமூக நீதியின் அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்க முடியும். அப்படி கிடையாது. அது வந்து எல்லாமே வந்து நீ மதிப்பெண் பெறு, மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி நீ சேரு, நீ சேர்ந்துட்டு உன்னால வந்து பணம் கட்ட முடியலன்னா உனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா, லோன் கொடுக்கறதா அப்படின்னு அப்ப தீர்மானிச்சுக்கலாம் என்கின்ற வகையில இடஒதுக்கீடும் இருக்காது, இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகையும் இருக்காது என்கின்ற வகையில இன்றைக்கு 75 ஆண்டு காலமாக சமூக நீதியின் அடிப்படையில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் கட்டமைத்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கல்வி கட்டமைப்பை சிதைத்துவிட்டு சந்தையிடம் கொடுக்கிற ஏற்பாடு தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கின்ற இந்த ஆவணம். ஓகே, ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொன்னீங்க தோழர். மும்மொழி கொள்கை அமல்படுத்துறது அது வேணுமா, அதை அமல்படுத்துறதுல ஏன் வந்து ஒன்றிய அரசு இவ்வளவு தீவிரம் காட்டுது? நீங்க வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து ஜாதியை பற்றி ஆய்வு செய்வதற்கு போறார், ஜாதியினுடைய தோற்றத்தை ஆய்வு செய்வதற்காக போறார். அந்த ஆய்வுல அவருக்கு ஒரு அப்சர்வேஷன், அவர் ஒரு கண்டு உணர்றாரு. அவர் என்ன கண்டு உணர்றாருன்னா, இந்தியா முழுக்க மக்கள் வாழ்ந்து இருக்காங்க இல்லையா, ஆதி மக்கள். அந்த ஆதி மக்கள் நாகர்கள். அப்ப நாகர்கள் ஒரு மொழியை பேசியிருக்கிறாங்க. அந்த நாகர்கள் பேசிய மொழிதான் வந்து தென்னிந்தியாவில் இன்னும் பேசப்படுகின்ற மொழி அப்படின்னு சொல்றார். அதுதான் தமிழ் என்று சொல்றார். அப்போ தமிழ் என்பது ஆதி மொழி என்பதை சொல்றார். அப்போ இந்தியாவுடைய பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க இருந்து தொடங்கும்? அப்போ நாகர்களிடம் தானே தொடங்கும். இந்தியாவுடைய மொழின்னா எங்க இருந்து தொடங்கும்? நாகர்களிடம் தானே தொடங்கும். ஆக இந்த மொழி என்பது இயல்பாக ஒரு பண்பாட்டின் கூறு. அந்த பண்பாடு எப்படி கட்டமைக்கப்படுது, பண்பாடு எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி தான். உற்பத்தியை யார் தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்டா நிலமும் காலமும் தான். அப்போ நிலத்தில் என்ன உற்பத்தி செய்ய முடியும், எத்தகைய காலத்தில் அந்த அத்தகைய உற்பத்திகள் நடக்கும், இதை வைத்து தான் என்னுடைய உணவு பழக்கம், இதை வைத்து தான் என்னுடைய உடை பழக்கம், இதுதான் கற்றல் செயல்பாடு. ஆக கற்றல் தொடங்குற இடம் அதுதான். எனவே பண்பாட்டுக்கு பண்பாடு கற்றல் முறை மாறும். நீங்க இயல்பா போனீங்கன்னா மலை கிராமங்களுக்கு போங்க, மலை மக்கள் கிட்ட ஒரு கற்றல் முறை இருக்கும். நீங்க கடலுக்கு போறாங்களே, கடல்ல போய் மீன் பிடிக்கிறாங்களே, அந்த கடல் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்கன்னா அந்த மக்களிடம் போய் அவர்களிடம் ஒரு கற்றல் முறை இருக்கிறது.
ஆக கற்றல் முறை என்பது பண்பாடு சார்ந்தது, பண்பாடு என்பது உற்பத்தி சார்ந்தது என்பதை நாம விளங்கிக்கணும். அப்போ இதுல மொழி, ஒரு குழந்தை இன்றைக்கு நவீன உலகத்துல வகுப்பறைக்குள்ள எந்த மொழி கற்றலுக்கான மொழி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனேயே கற்க தொடங்குகிறது. நீங்க நம்ம வீட்டுல பாட்டியம்மாலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தைய பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, ஒரு அந்த குழந்தையோட முகத்துக்கு நேரா இப்படி ஒரு சிட்டிகை போடுவாங்க. அது யார் வேணாலும், அவங்க தான் ஃபர்ஸ்ட் டாக்டர். அந்த பாட்டியம்மா, அந்த வயசானவங்க, தாத்தாவோ பாட்டியோ நம்ம வீட்டுல ரொம்ப செல்லமா அப்படி ஒரு சிட்டிகை போடும். சிட்டிகை போட்ட உடனே அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுவாங்க கேட்டா, அந்த குழந்தை இந்த சத்தத்தை கேட்டு சத்தம் வந்த திசை நோக்கி கண் அசைஞ்சுதான்னு பார்ப்பாங்க. ஸோ என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த குரலுக்கு காது கேட்டிருக்கா, அந்த குழந்தைக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ண முதல் டாக்டர் அவங்க தான். அந்த குழந்தை கண்ணை மட்டும் அப்படி அசைஞ்சிருச்சுன்னா அந்த ஓசை வந்த சைடில் உடனே அவங்களுக்கு ரொம்ப திருப்தி, குழந்தை நல்லா இருக்கு, நான் பெத்த பொண்ணோட குழந்தை நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய திருப்தி உங்களுக்கு ஆயிடுச்சு. ஆக இதுல இருந்து நாம ஒரு உளவியலை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த குழந்தை ஒலியை, இந்த திசையில ஒலி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிச்சா, இது கற்றலா இல்லையா? அப்போ ஒரு ஒலி, குழந்தை பிறந்த உடனே ஒரு ஒலியை கேட்கிறது. இப்ப இந்த ஒலியில நான் பழகிறேன். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒலி. இந்த ஒலி உங்களுக்கு புரியறதுனால இது மொழின்றீங்க. இப்ப நான் பேசுவது வேற ஏதோ ஒரு மொழி, நீங்க பேசுவது வேற, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒலியா தான் இருக்குமே தவிர அது மொழியாக அது இருக்காது. ஆக குழந்தை காதால் கேட்டு பழகிவிட்டு கற்க தொடங்கிய ஒரு மொழி இருக்குன்னு சொன்னா அதுதான் குழந்தையினுடைய இயல்பான கற்றல் மொழி. இத தாய்மொழின்னு சொல்றோம். சில நேரங்கள்ல தாய் பேசுற மொழியே அந்த குழந்தை வளர்ற சூழல்ல இருக்கக்கூடிய மற்றவர்கள் பேச மாட்டாங்க, மற்றவர்கள் வேறு மொழி பேசக்கூடியது. அப்போ மற்றவர்கள்லாம் என்ன பேசுறாங்களோ அந்த மொழி அந்த குழந்தைக்கு சூழலியல் மொழியாக, அந்த மொழியில அந்த குழந்தை பல விஷயத்தை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்துருது. ஆக தாய்மொழியோ சூழலியல் மொழியோ அதுதான் குழந்தை கற்றல் தொடங்குகின்றது என்று சொன்னால், அதே மொழி வகுப்பறை மொழியாக இருந்தால் அந்த குழந்தை இயல்பா படிக்கும். இதுதான் உலகம் முழுக்க நியதி. அது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, இங்க இருந்து தான் அந்த குரல்லாம் வருது அப்படிலாம் கிடையாது. உலகம் முழுக்க அதுதான். நீங்க ஜெர்மனிக்கு போனாலும் அதுதான், பின்லாண்டுக்கு போனாலும் அதுதான், சீனாக்கு போனாலும், எங்க போனாலும் குழந்தைக்கு இயல்பான மொழி எதுன்னா அது தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி. இதை தாண்டி உங்களுக்கு ஆங்கிலம் கற்கிறார்களே அப்படின்னு சொன்னா அது தேவையின் அடிப்படையில். நீங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வேலை தான். அதுல மிகப்பெரிய அறிவுத்திறன்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது ஒரு உடல் உழைப்பு சார்ந்த ஒரு குறைந்தபட்ச அறிவு இருந்தாலே போறோம் அப்படின்னு சொன்னா அத்தகைய வேலைக்கு கூட என்ன கேட்கிறாங்க, உன்னால் ஆங்கிலத்தில் பேச முடியுமான்னு கேட்கறாங்களா இல்லையா? நீங்க மின்னஞ்சல் கொடுக்கணும்னா மின்னஞ்சல் முகவரி எதில் எழுதுறீங்க, எந்த மொழியில எழுதுறீங்க? மின்னஞ்சல் முகவரி. மின்னஞ்சல்ல பொருள் வேணா நீங்க எழுதிக்கலாம், உங்க மொழியில் எழுதிக்கலாம், ஆனா முகவரி எதுல இருக்கு? ஆக குறைந்தபட்ச ஆங்கிலம் என்பது தேவை என்று. அப்போ தேவையை ஒட்டி என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு, என்னுடைய உயர்கல்விக்கு, இப்படி ஆங்கிலம் என்பது என் தேவைக்காக படிக்கிறேன், இயல்பாக நான் கற்கிற மொழி. இதுதான் இருமொழி. இப்ப இருமொழி என்றது ஒரு அறிவியல் பூன்றமான ஒரு அணுகுமுறையை தவிர இருமொழி என்பது ஏதோ ஒரு மொழி வெளியின் அடிப்படையில உருவானதெல்லாம் கிடையாது. இன்னொரு மொழி கற்க வேண்டியதில்லை அல்லது ரெண்டு மொழியே போறோம் அப்படிலாம் ஒரு முன்முடிவுக்கு போய் சொல்லல. இது யதார்த்தமானது. இதுல இந்த குழந்தைக்கு மூன்றாவதாக ஒரு மொழி படிச்சா உங்களுக்கு என்ன சார் வலிக்குது? இதுதான் 3 மொழி பற்றி எல்லா குழந்தையும் 3 மொழி படிக்கலாம். இப்போ நீங்க பெற்றோருடைய பார்வையிலிருந்தும் குழந்தைகளின் பார்வையிலிருந்து பாருங்க. நீங்க சொல்ற மூன்றாவது மொழி, அது தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மலையாளம், மராத்தி, ஏதாவது ஒன்று இருக்கட்டும், ஒரு மூன்றாவது மொழி அந்த குழந்தை கற்கணும்னா அந்த மொழி அந்த குழந்தைக்கு சூழலியல் மொழி கிடையாது. அப்போ அது ஒரு அந்நிய மொழி ஆயிருது அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும். இப்ப அந்த மொழியை அந்த குழந்தை கற்கணும்னு சொன்னா அதற்கு கூடுதலான ஒரு எஃபர்ட் கொடுக்கணும்ல அந்த குழந்தை, கவனம் வேணும் இல்லையா? அப்ப அந்த கூடுதலான அந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் அந்த குழந்தை விளையாடுற நேரத்திலிருந்து எடுக்கணும். அந்த குழந்தை மற்ற செயல்பாட்டுல இருக்குல்ல, அந்த செயல்பாட்டுல ஏதோ ஒரு நேரத்தை நீங்க எடுத்துதான் இதுக்கு நீங்க கொடுக்கணும். அப்போ இது அந்த குழந்தைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோரால் அந்த மொழியை கற்றுக் கொடுக்க முடியாதுன்னா அப்ப உடனே என்ன நடக்கும்? டியூஷனுக்கு அனுப்ப வேண்டியதாகும். அப்ப அந்த டியூஷனுக்கு அனுப்பும் பொழுது தனிப்பயிற்சிக்கு அந்த குழந்தைய அனுப்பணும்னா பெற்றோருக்கு உண்டான செலவுன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த குழந்தைக்கு கூடுதலான சுமை என்பது. அதற்கு பதிலாக பெற்றோரோ குழந்தையோ எதிர்பார்க்கிறது என்ன? ஏன் 75 ஆண்டுகள் ஆயிடுச்சே, இன்னும் தடகள போட்டியில 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஒரு தமிழன் கூட போகலையேன்னு பேச மாட்டீங்களா? அது வெக்கமாவே இருக்காதா?
இந்தியால 140 கோடி பேர் இருக்கான். 140 கோடி பேர்ல ஒருத்தம் கூட நான் கோல்டு மெடல் கேட்கல, நான் சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல்லாம் நான் கேட்கல. நான் கேட்கறது நான் பங்கு பெற்றேன். ஏன்னா ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் அங்க மெடலே முக்கியம் கிடையாது. ஒலிம்பிக்ல பங்கு பெறதே ஒரு பெரிய உலகத்தில் இருக்க எல்லா விளையாட்டு வீரர்களோட நானும் பங்கேற்றேன் என்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அத்தகைய ஒரு விளையாட்டுல என் நாட்டை சார்ந்த ஒருத்தன், என் மொழி பேசுற ஒருத்தன் பங்கேற்றான்ற எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலையே. அதற்கு ஒரு விளையாட்டு டீச்சரை நீங்க கொடுக்க வேண்டாமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, கணினியுடைய பயன்பாடு அதிகமாயிருச்சு, ஒரு கணினி ஆசிரியரை தொடக்க பள்ளியில கொடுக்க வேண்டாமா? ஆக எதெல்லாம் அடிப்படையாக அந்த குழந்தைக்கு உண்மையே தேவையோ அதை எதையுமே கொடுக்காமல் அதையெல்லாம் மறுத்துட்டு நீ கூடுதலாக ஒரு மொழி பேசு, கூடுதலாக ஒரு சரி கூடுதலாக நான் ஒரு மொழி படிச்சுட்டா நீ கவர்மெண்ட் காலேஜ்ல BA ஃப்ரீயா சொல்லி கொடுப்பியா? 8 லட்சம் பேர் இந்த வருஷம் பாஸ் பண்ண போறான். +2ல 8 லட்சத்து சில்லற பேர் பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதி இருக்கிறாங்க. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 லட்சம் பேர் வந்து தொழில்நுட்ப கல்லூரிக்கு போயிடுறாங்க, MBBSக்கோ இன்ஜினியரிங்கோ இதுக்கோ போயிடுறாங்க. இன்னும் 5 லட்சம் பேர் இருக்காங்க BA BSc BCom படிக்கணும். இந்த 5 லட்சம் பேருக்கும் கட்டணம் இல்லாமல் கல்லூரி கட்டி வச்சிருக்கிறியா? அரசாங்கத்துல விடுதி கட்டி வச்சிருக்க, விடுதியில மெஸ் ஃபீஸ் 2000 சொல்ற. எனக்கு மொத்த வருமானமே 7000 8000 தான், அதுலதான் நான் குடும்பமே நடத்துறேன். என் பிள்ளைக்கு மெஸ் ஃபீஸ் மட்டும் எப்படி 2000 கட்டுவேன்? ஆக கட்டணம் இல்லாமல் கல்வியை கொடுன்னு அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 சொல்லுது. ரைட் டு எஜுகேஷன் அக்கார்டிங் டு தி எக்கனாமிக். அப்போ நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்திருந்தால் அந்த வளர்ந்த பொருளாதாரத்தில் முதல் செலவு எதற்கு செய்யணும்? நீங்க கல்விக்கு செய்யணும். ஆக அதை பற்றிய விவாதமே நடத்தாமல் மக்கள் அதை பற்றி கேள்வி எழுப்பிடக்கூடாது என்பதனால அவர்கள் வந்து 3 மொழி என்கின்ற ஒரு விவாதத்தை ஒரு அரசியல் விவாதமாக மாத்துக்கிறார்களே தவிர உண்மையிலே மொழியை பற்றி அவர்கள் அக்கறைப்படல. குறிப்பாக இந்திய மொழிகளை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஆனால் நம்ம இப்படி நீங்கள் சொல்லும்போது இப்போ தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஒன்றிய அரசோட அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்பதான் நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படின்னு. அப்படி அவர் சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்கா? இல்லை அறையா அப்படி சொல்றாரு? நீங்க அடிப்படையில் அவர் எங்க நின்று சொன்னாருன்னு நீங்க பார்க்கணும். பல காலங்களா இது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த சம்பந்தம் இல்லாம காசிக்கு யாத்திரை போனவங்கள அந்த இடத்துல நிக்க வச்சுக்கிட்டு நீங்க பேச வேண்டிய அவசியம். இதை பத்தி அவங்க காசிக்கு தானே வந்தாங்க. காசிக்கு வந்தவங்க எதுக்காக வந்தாங்க? ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருப்பாங்க, பல ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க ஏதோ புனித பயணம் வந்திருக்காங்க. நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்களேன், இல்லைங்களா? அவங்க கடவுளை கும்பிடுறாங்கன்னா கும்பிட்டுட்டு போட்டுமே. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இந்த மிரட்டலை விடுறீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 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 காலகட்டத்தில் உலகத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 140 கோடி இந்தியர்களுடைய இறையாண்மைக்கு சவால் விட்ட நொடி அது. 140 கோடி இந்திய மக்களுக்கு ஏன்னா இறுதி இறையாண்மை என்பது இந்திய மக்களிடம் இருக்கு. இறையாண்மை என்பது என்ன? இன்னொரு நாட்டுக்காரன் உங்க நாட்டுல என்ன நடக்குதுன்றத பத்தி பேசக்கூடாது. என் நாட்டுல என்ன நடக்குது நான் தீர்மானம், அதுதானே இறையாண்மை. அப்ப என் நாட்டு எல்லைக்குள்ள இன்னொருத்தன் வர்றான்னா என் அனுமதி இல்லாம வரக்கூடாது, என் நாட்டினுடைய அனுமதி இல்லாம நீங்க வரக்கூடாது. ராணுவ விமானத்துல கையில காலில் விலங்கு போட்டு கொண்டு வந்து ஆட்களை எந்த இடத்துல இறக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அம்ரிஸ்டர் என்னடான்னு கேட்டா, பகத்சிங் போய் மண் எடுத்தாரு, பிடி மண் எடுத்தாரு. எந்த இடம் உங்களுக்கு? ஜாலியன் வாலாபாக் இல்லையா? டாக்டர் கிச்லேவ், சத்யபால் 2 பேருடைய கைதை கண்டித்து அங்க கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், அந்த மக்களை ஈவு இறக்கங்களால் சுட்டு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து காயப்பட்டாங்க. அந்த மண், அந்த ரத்தம் தோய்ந்து அந்த மண்ணை கையில் எடுத்துதான் பகத்சிங் வந்து 13 வயசுல சத்தியப்பிரமாணம் எடுக்கிறாரு. இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்குது என்றால் அது ஒரு சமத்துவத்திற்கான விடுதலையாக இருக்கும், எல்லோரும் சமமாக இருப்பாங்க, கற்றல் வாய்ப்பு எல்லோருக்கும் சமமா இருக்கும் என்பதுதான் அந்த அத்தகைய விடுதலைக்காக நான் பாடுபடுவேன். 13 வயசுல சத்தியப்பிரமாணம் எடுக்கிறாரு, 23 வயசுல பிரிட்டிஷ்கார அவரை கொண்டுறான். அப்ப 23 வயசுல ஒரு தியாகி, அவருடைய மண்ணு அந்த ஜாலியன் வாலாபாக் இருக்கக்கூடிய அம்ரிஸ்டர்ல அமெரிக்காக்கார ராணுவ விமானத்தை கொண்டு வந்து இறக்கியிருக்கா. கையில விலங்கு, கால்ல விலங்கு. இது வெக்கமாக இல்லையா? இந்திய அரசு ஏன் டொனால்ட் ட்ரம்பை கண்டிக்கல என்று கேள்வி எழுகின்ற நேரத்துல அந்த விவாதத்தை பின்னுக்கு தள்ளுவதற்காக அவர் சொன்னதுதான். இல்லைன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கிறேன். காசிக்கு யாத்திரைக்கு கூட்டு போயிட்டு இங்க இருக்கிற IITக்கு வேலையே கிடையாது. அந்த வேலை எதுக்கு IIT செய்யுது?
அப்போ ஐஐடி தேவையில்லாத ஒரு வேலையை செய்து, சரி புனித யாத்திரை போனாங்க, போனவங்க கிட்ட புனிதமா யாராவது 4 வார்த்தை பேசுறதுக்கு பதிலாக பணம் கொடுக்க மாட்டேன்னு அங்க நின்று பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனவே அவர் ஒரு அரசியல் செய்தாரே தவிர அவர் நியாயமாக பேசல, நேர்மையாக பேசல, குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தின்படி அவர் பேசல. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்துல நாடாளுமன்றத்தில் ஒரு பொருள் மீது நீங்கள் ஒப்புதல் வாங்கிவிட்டால், நீங்கள் எந்த பொருளுக்கு செலவு செய்வதாக ஒப்புதல் வாங்கினீங்களோ அதுக்கு தான் செலவு செய்யணும். நீங்க சமக்கிர சிக்ஷாக்கு பணம் கொடுக்கறதுக்காக நான் இவ்வளவு பணம் ஒதுக்குறேன்னு நீங்க சொல்லிட்டா அதுக்கு தானே செலவு செய்யணும். அதுல என்ன கண்டிஷன் போடுறது? அப்ப நாடாளுமன்றத்தை அவமதிக்கிற செயல் இல்லையா? ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் இடையில நீங்க அரசமைப்பு சட்டத்துல மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்று ஒன்று இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல கல்வி உரிமை சட்டம் எழுதியதனால் நாங்கள் கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறோம், எனவே குழந்தைகளுக்கு மைனாரிட்டி ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவையில்லை நிறுத்துனீங்க. அப்பவே சொன்னோம், மைனாரிட்டி ப்ரீ மெட்ரிக் சொல்றது உங்களுக்கு அது கல்வி கட்டணம் கிடையாதுப்பா, அது ஊக்கத்தொகை. அது கல்வி கட்டணத்துக்கான நிதி கிடையாது, அது ஊக்கத்தொகை அப்படின்னு சொன்னோம். ஆனா எதை சொன்னாலும் கேட்கல. கல்வியை கொடுக்கிற பொறுப்பு நாங்க எடுத்துட்டோம், நாங்க கட்டணம் எல்லாம் கல்வியை கொடுக்கிறோம், எனவே நாங்க என்ன கொடுக்க மாட்டோம், சிறுபான்மையினருக்கு உண்டான அந்த கல்வி உதவித்தொகையை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாங்க. இப்போ இங்க சமக்கிர சிக்ஷான்றது என்ன? 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். அப்படின்னா கல்வி உரிமை சட்டத்தின்படி 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் சேர்த்து தானே. அப்ப நான் நிதி கொடுக்கலன்னா யார் பாதிக்கப்பட போறாங்க? நான் கொடுக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பையும் கொடுக்கல, நான் கட்டணம் கொடுக்கலன்னா அந்த குழந்தைகள், அப்போ குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படுமே என்று ஒன்றிய அரசு கவலைப்படலன்னு சொன்னா அது எப்படி ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்கும்? அந்த மாதிரி சொல்லுவதற்கு எந்த உரிமையும் சட்டப்படி ஒன்றிய அரசுக்கு இல்ல. இல்லாத உரிமையை இருப்பது போல, இல்லாத அதிகாரத்தை இருப்பதை போல செய்கிறது என்றால் மாநில அரசு அதை எதிர்த்துத்தான் நிற்க வேண்டியது இருக்கும். அவர்கள் நிதி கொடுக்கலன்னா மக்களிடம் சொல்லி மக்களிடம் தான் நிதி கேட்க முடியுமே தவிர மக்கள் திருப்பி கேள்வி கேட்கணும், நான் வரி கட்டுறல்ல, ஏன் என் வரியை கொடுக்கலன்னு மக்கள் ஒன்றிய அரசு கிட்ட கேட்கணும். எனவே மாநில அரசு எனக்கு அவங்க நிதி கொடுக்கல, நீங்க நிதி கொடுங்கன்னு மக்கள் கிட்ட வேணா மாநில அரசு நிதி கேட்கலாம். அது அப்படிதான் கர்ம வீரர் காமராஜர் நிதி கேட்டு 1950களிலேயே பள்ளிகளை தொடங்கினார். எனவே அவர்கள் செய்வது என்பது நேரடியான கல்வி மறுப்பு அரசியல். அவர்கள் மொழி என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி மக்களை குழப்பி அரசின் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி என்கின்ற அந்த அரசமைப்பு சட்டத்தின் நோக்கத்திற்கு எதிரான ஒரு தேசிய கல்விக் கொள்கையை பற்றிய மற்ற எந்த கூரை பற்றியும் நீங்க விவாதிக்க கூடாது என்பதற்காக இவர்கள் சொல்கிறார்களே தவிர அவர்களால் சட்டப்படி அந்த நிதியை நிறுத்த இயலாது. இப்போ மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக இங்க நிறைய பொய் பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை உங்களோட பார்வையில் எப்படி பாக்குறீங்க? பாஜக குழந்தைகள்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிறது, பெற்றோர்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிறது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நாடகம். குழந்தைங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு பாருங்க. எனக்கு விளையாட்டு டீச்சர் வேணும்னு கேட்பாங்க. எந்த குழந்தைகிட்ட கேட்டாலும். எனக்கு லைப்ரரி வேணும்னு கேட்பாங்க. சாதாரணமா எந்த குழந்தைகிட்ட நீங்க கேட்டாலும் நூலகர் இருக்காரா, நூலகம் இருக்கா, எனக்கு லேபு ஆய்வுக்கூடங்கள், 6ஆம் கிளாஸ்ல இருந்து எனக்கு ஆய்வுக்கூடம் வேண்டும், ஆய்வுக்கூடத்துல எங்க டீச்சர் வந்துட்டாங்கன்னா மற்றவங்களை யார் பார்ப்பாங்க, எனவே ஆய்வுக்கூடத்திற்கு ஒரு ஆய்வக உதவியாளரை கொடுங்க, ஒரு லேப் அசிஸ்டன்ட் கொடுங்க, லேப் டெமான்ஸ்ட்ரேட்டர் கொடுங்க அப்படின்னு எந்த குழந்தையும் கேட்பாங்க. என்னுடைய டாய்லெட் இருக்குல்ல, ஃபங்க்ஷனல் டாய்லெட்டா இருக்கான்னு பாருங்க, தண்ணீர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் திருப்பி கேட்டா இவர்களால் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. பிஸ்கெட் கொடுக்குறேன் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றது, ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போயிடேன் அப்படின்னு சொல்றது, சரி நம்ம சொந்தக்காரன் நம்ம ஊருக்காரன் நிற்கிறானேன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறாருன்னா அந்த கையெழுத்தெல்லாம் இது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்துன்னு கணக்கு காட்டுறது. இது இது எது எந்த வகையில் இது ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்கும்? ஆக இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, இதை திமுகவுக்கும் பாஜகவிற்கும் இடையில இருக்கிற ஒரு போராட்டமாக மாற்றுவதற்கு முற்படுகிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏதோ இது 2 கட்சி சம்பந்தப்பட்டது, இது பாஜக ஒரு கொள்கையை முன்வைக்குது, திமுக ஒரு கொள்கையை முன்வைக்குது, திமுகவுக்கும் பாஜக இடையில நடக்கிற சண்டை அப்படின்னு மக்களுக்கு அப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அதுதான் இந்த கையெழுத்து இயக்கமே தவிர அதை தாண்டி இந்த கையெழுத்து இயக்கத்துல வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் உண்மையில என்னன்னு கேட்டா, இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்திய மக்களுக்கு எதிரானது, இது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல், ஆன்டி இந்தியன், இந்திய மக்களுக்கு எதிரானது, இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இந்த நாட்டிற்கு எதிரானது. என்றால் 75 ஆண்டு காலமாக நாம கஷ்டப்பட்டு ஒரு கல்வி முறையை கட்டியிருக்கோம்.
நீங்க மிலிந்த் கல்லூரி எடுத்துக்கோங்க. நீங்க பாபா சாஹிப் அவருடைய பணத்துல இருந்து உருவாக்கின ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையில அவர் நிதியை திரட்டி அவர் நடத்தின அந்த கல்லூரி, ஏன் அப்படி ஒரு கல்லூரி அவர் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ எல்லோரும் கல்வி கற்கணும்னா கல்வி என்பது ரொம்ப முக்கியம். அந்த கல்வி கட்டணம் இல்லாத கல்வியா இருக்கணும். பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்த காலத்துல இந்திய மக்களுக்கான கல்வியை தருவதற்கு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்துறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் ஏற்படுத்தின அந்த பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி தான் இன்னைக்கு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது, உயர்கல்விக்கு அடித்தளமிட்டதுன்னு சொல்லலாம். அப்படி அதற்கு முன்னாடி மகாத்மா ஜோதிராவ் பூலே, இங்க அயோத்திதாச பண்டிதர், கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு கால சமூக நீதி போராட்டங்கள். அந்த கல்விக்காக மட்டுமே, உயர்கல்வி வேண்டும், பள்ளி கல்வி வேண்டும் என்கின்ற அந்த போராட்டம் ஒரு 200 ஆண்டு கால போராட்டம். அங்க அந்த பக்கம் ஐயங்காளியை நீங்க சொல்லலாம். இப்படி இந்தியா முழுக்க பலரை உங்களால சொல்ல முடியும். அதன் விளைவாக இன்று ஒரு உயர்கல்வி கிடைச்சிருக்கு, உயர்கல்வி வாய்ப்புகள் கிடைச்சிருக்குன்னா அந்த உயர்கல்வி வாய்ப்புகளை தட்டி பறிக்கிற ஏற்பாடு தேசிய கல்விக் கொள்கை. அதை பற்றி மக்கள் பேசிவிடக் கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது தமிழ் மக்களுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது என்பதை பற்றி தஞ்சாவூர்ல ஒரு அரசு கல்லூரி இருக்கிறது. மாவட்டந்தோறும் உங்களுக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி இருக்கு, அல்லது அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரி இருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த கல்லூரிகளுக்குள்ள நான் போய் படிக்கும் பொழுது மாதத்திற்கு 1000 ரூபாய்க்குள்ளதான் என்னோட வருடத்திற்கே என்னோட மொத்த செலவு என்னன்னு கேட்டா 1000 ரூபாய்க்குள்ளதான். கட்டணம் இல்லாமல் பெண்கள் படிக்க முடியும் அரசு கல்லூரியில போயிட்டு அப்படின்னு நிலையை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. பட்டியலினத்து மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஸ்காலர்ஷிப் இருக்கு. நீங்க என்ன பணம் கட்டுறீங்களோ அந்த பணம் ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல விடுதி வசதிகள் இருக்கு. இந்த உரிமைகள்லாம் எப்படி பெற்றோம்? ஒரு நாள்ல பெற்றோமா? கிடையாது. பல போராட்டங்களுக்கு பிறகு இது எல்லாமே ஏதாவது இலவசமா கிடைக்குதா? எதுவுமே இலவசமா இல்ல. எல்லாமே மக்களுடைய வரி பணத்துல, இந்திய நாட்டில் இருக்க எல்லா மக்களும் கட்டக்கூடிய வரி பணத்துல தான் அந்த வரி பணத்துல பங்கு போட்டு இவர்களுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டது. எனவே இவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடு. இவர்களுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டது. சமூகத்திலும் கல்விக்கும் பின்தங்களுக்குள்ளான சமூகங்களாக இவர்கள் ஆக்கப்பட்டார்கள். எனவே இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை மீண்டும் கொடுப்பதுதான் உங்களுக்கு இடஒதுக்கீடு. அந்த அடிப்படையில உயர்கல்வி, அது அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு விடுதி வசதி. ஆனால் இந்த கட்டமைப்பை சிதைக்கிறது தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கின்ற அந்த விவாதம் வந்துவிடக் கூடாது. அதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கம். நீங்க 1950களிலிருந்து 60க்குள்ள இந்திய அரசமைப்புக்கு தரப்பட்ட மிக முக்கியமான பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் ஆர்டிகல் 45 ஸ்டேட் ஷல் எண்டவர் என்ற வார்த்தையை நீங்க அங்க பார்க்கலாம். ஸ்டேட் ஷல் எண்டவர்னா என்ன அர்த்தம்? அரசு தன் பொறுப்புல கல்வியை கொடுக்கணும்னு அர்த்தம். 10 ஆண்டுகள்ல தொடக்க கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல நீங்க என்ன கொடுப்பீங்க? பள்ளி கல்வியை 10 ஆண்டுகள்ல கொடுக்க முடிஞ்சதுன்னா உயர்கல்வியை அடுத்த 10 ஆண்டுகள். அதுதான் அதோடைய ஏற்பாடு. கர்ம வீரர் காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருகிறார். அவர் தன்னுடைய 42 வயது இருக்கிற நேரத்தில் அவர் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி மெம்பரா இருக்கிறார். அந்த 300 பேர்ல அவர் ஒருத்தர். கூர்மையாக அந்த விவாதத்தை கவனிக்கிறார். ஆனால் அம்பேத்கர் அதை அடிப்படை உரிமையாக்குவதற்கான போராட்டத்தை எப்படி நடத்துறாரு, ஏன் அது அடிப்படை உரிமையாக போயிருச்சு, யார் அதுக்கு எதிராக இருந்தாங்கிறதெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் உள்வாங்கிறார். தந்தை பெரியாருடைய போராட்டத்தை உள்வாங்கிறார் கர்ம வீரர் காமராஜர். அதோடைய விளைவுதான் 1956 அவர் வந்த உடனே பள்ளிகளை திறந்தது. 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி. அதோடு நிற்காமல் அந்த காலகட்டத்திலேயே மருத்துவ கல்லூரிகள் 9 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சியில 6 மருத்துவ கல்லூரியை தொடங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு அதுல தொடங்கியது உங்களுக்கு தமிழ்நாட்டில் 2 கட்சியும், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சி செய்திருந்தாலும் அவர்கள் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்ற இலக்கை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள். குஜராத்தில் அப்படி இல்லையே, பல மாநிலங்கள் அது இல்லையே. ஏன் இல்ல அப்படின்றதுதான். அங்க கல்லூரிகள் இருக்கு, ஆனால் அரசினுடைய முழு பொறுப்புல இயங்குற கல்லூரி கிடையாது. இங்க உங்களால 23,000 MBBS ஒரு ஆண்டுல படிக்க முடியும்னா அந்த மாதிரி அங்க இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற கல்லூரியில நீங்க படிக்க முடியாது. எனவே அரசு கல்லூரியே, இது இல்லாம தனியார் கல்லூரிகள் இருக்கு. அதே மாதிரி பொறியியல் கல்லூரிகள், உங்களுக்கு கலை அறிவியல் கல்லூரிகள், சட்ட கல்லூரி, சட்ட பல்கலைக்கழகம் உங்களுக்கு இது அத்தனையுமே அரசு உருவாக்கியது. அரசு இல்லாமல் தனியார் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த அரசு உருவாக்கியது என்கின்ற போதுதான் எனக்கு என்னென்ன லாபம்? எனக்கு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் என்னோட உரிமை கிடைக்கும், சேர்க்கைக்கான உரிமை கிடைக்கும். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எனக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும். இது இல்லாம என்னால உயர்கல்வியை எதிர்கொள்ள முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதற்கு வேட்டு வைக்கிறது தான் தேசிய கல்விக் கொள்கை. ஏனென்றால்
தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்தால் ஒரு 10 ஆண்டுகள்ல அது முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் 10 ஆண்டுகள்ல என்ன நடக்கும்னா ஒரே ஒரு கல்லூரி கூட, இந்தியா முழுக்க சொல்றேன், அது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உட்பட ஒரு உயர்கல்வி நிறுவனம் கூட அரசினுடைய முழு நிதியில் இயங்குற பல்கலைக்கழகமா இருக்காது. தனியார் மயக்கமா. ஆமா, பாடப்பிரிவுகள் எல்லாமே சுயநிதி பாடப்பிரிவுகளாக அறிமுகப்படுத்துவாங்க. எல்லா கட்டணமும், எல்லா தேர்வு கட்டணமாகட்டும், உங்களுக்கு மதிப்பீட்டுக்கான கட்டணமாக எல்லாவற்றுக்குமே நீங்க கட்டணம் செலுத்தி தான் இயங்கணும். ஹாஸ்டலுக்கா ஃபீஸை ஏத்துறாங்க. இப்பவே பல மடங்கு கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அப்போ கட்டணம் கட்டினால்தான் நீங்க என்ன செய்ய முடியும், அரசு கல்லூரியில அரசு விடுதியிலேயே நீங்க தங்க முடியும், படிக்க முடியும்ன்ற ஏற்பாடு வருதுன்னு சொன்னா இது யாருக்கு எதிரானது? மக்களுக்கு எதிரானது. எனவே மக்களுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நோக்கத்திற்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சியை மக்கள் புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக பாஜக இங்கே ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நாடகம் தான் இந்த கையெழுத்து இயக்கம். கோடிக்கணக்கான கையெழுத்து நீட்டை ரத்து செய்து கொடுத்தாங்களே, அந்த கையெழுத்தை மதிக்காத பாஜக என்ன கையெழுத்தை கேட்க போற? தேசிய கல்விக் கொள்கை நிராகரிப்போம்னு கோடிக்கணக்கான கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்களே, அந்த கருத்துக்கள்ல ஒரு கருத்து கூட வரைவு காலத்துல ஏற்றுக்கொள்ளாமலேயே நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதைத்தானே கொள்கையை அறிவிச்சீங்க. அப்ப மக்களின் கையெழுத்துக்கு மதிப்பளிக்காத பாஜக இப்ப என்ன நீ மக்கள் கிட்ட போய் கையெழுத்து வாங்க போற என்பதுதான் மக்கள் பாஜக செய்வதை ஒரு கேலியாகத்தான் பார்க்கிறார்கள். அந்த நாடகம் ஆடுகிறார்கள் என்பது குழந்தைகளுக்கும் புரியுது, ஆசிரியர்களுக்கும் புரியுது, பொதுமக்களுக்கும் புரியுது. ஆனா இந்த நாடகம் என்றால் நீண்ட நாட்களுக்கு பலிக்காது. ஓகே, இப்போ இந்த அரசியல் சூழலை பள்ளி கல்லூரி மாணவர்கள், குறிப்பா அவர்களுடைய பெற்றோர்கள், அவங்க இதை எப்படி அணுகணும்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்போது தான் அது சமூகத்திலையும் சரி ஒரு மாற்றம். நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய சிக்கலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்தே விவாதிச்சு பழக்கப்பட்டுட்டோம். புத்தர் சொன்ன மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் பேசுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடம் கற்றுக்கொண்டதை மக்களுக்கு சொல்லுங்கன்னு ஒரு பெடகாட்சியே புத்தர் கொடுத்தார். ஒரு கற்றல் முறையை புத்தர் சொன்னார். 2500 ஆண்டுகளாக புத்தருடைய அந்த கற்றல் முறையை நாம் பள்ளி கல்லூரி வகுப்பறையிலையும் பின்பற்றல, சமூக உரையாடல்லையும் நாம் அதை பின்பற்றல. மக்களிடம் போய் வீதியில உட்காரணும், மரத்தடியில உட்காரணும், கடல் மணல்ல உட்காரணும். உங்களுக்கு மீன் விற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் மீன் விற்கிற அந்த மீன் மார்க்கெட்ல போய் உட்கார்ந்து பேசணுங்க. மீன் மார்க்கெட்ல போய் நீங்க கல்வியை பத்தி அந்த மக்களோட என்னக்கா நானும் கூட வரட்டா, நானும் கழுவி வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் நீங்களும் கூட சேர்ந்து கழுவி வச்சுட்டு அப்படி உட்கார்ந்து பேசணுங்க. நீங்க காய்கறி கடையில ஒருத்தர் மூட்டை இறக்கிக்கிட்டே இருக்காருன்னா, அண்ணே நானும் ஒரு கை பிடிக்கிட்டானே அப்படின்னு கேட்டு நீங்க ஒரு 2 மூட்டை இறக்கி வைக்கணும், அப்புறம் தான் நீங்க பேசணும். இதுக்கு பேர் தான் உரையாடல். உரையாடல்லாம் மைக்கு பிடிச்சி பேசுறது உரையாடல் இல்ல. மக்களிடம் உரையாடலே நிகழ்த்தல. மக்களிடம் போய் பயிற்று மொழி என்றால் என்ன, மொழியை ஒரு பாடமாக படிப்பது என்றால் என்ன, அரசு கல்வியை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இது எதையுமே மக்களிடம் உரையாடல் நிகழ்த்தல. எனவே அப்படி நிகழ்த்தாத போது அரசு எனக்கு செய்கிறது செய்யும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. 75 ஆண்டு காலமா மக்கள் எப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க, எப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் திறந்திருக்கப்பா, கவர்மெண்ட் காலேஜ் திறந்துரும்பா, இப்போ இன்னும் கூடுதலா கவர்மெண்ட் இன்னும் 2 காலேஜ் திறக்க நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை இந்த கொள்கை மோசமாக்குகிறது என்பது மக்களுக்கு என்ன தெரியாது. காரணம் என்னன்னா, இதை யாரும் எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட படிச்சு காமிக்கலையே. இதை பாருங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு மக்கள் கிட்ட படிச்சு காமிக்கணும்ல. எனவே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அரசு தன்னை ஏமாற்றாதுன்னு. அரசு ஏமாற்றுகிறது என்பதை எந்த நொடியில மக்கள் உணர்கிறார்களோ அப்பொழுது மிகப்பெரிய அளவுல கிளர்ந்தெழுவார்கள். மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். போராட்டம் ஒன்றும் வெடிக்காமல்லாம் இருக்காது. இன்றைய தேதியில மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், பெற்றோர்கள் அமைப்பாக திரண்ட பெற்றோர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல தொழிற்சங்கங்கள், சமூக அமைப்புகள், உங்களுக்கு அது பெரியாரிய அமைப்பாக இருக்கலாம், அம்பேத்கரிய அமைப்பாக இருக்கலாம், மார்க்சிய அமைப்பாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு பொதுமை சமூகத்தை விரும்பக்கூடிய, சமத்துவ சமூகத்தை விரும்பக்கூடிய அத்துணை பேருமே களத்தில் நின்று மக்களோடு நின்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த போராட்டம் வலுக்கும். அந்த போராட்டம் வலுக்கின்ற போது ஒன்றிய அரசு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். அரசமைப்பு சட்டத்தை எடுத்து இந்திய அரசை நிர்வகிக்கக்கூடிய தலைமை அமைச்சர்ல இருந்து, பிரதமர்ல இருந்து, அமைச்சர்கள் இருந்து, அதிகாரிகள் இருந்து படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஆர்டிகல் 14
சமத்துவ கோட்பாட்டை பற்றி பேசுகிறது. ஆர்டிகல் 21 ஃப்ரீடம் ஆஃப் லைஃப், வாழ்வுரிமை. வாழ்வுரிமை என்றால் கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை பற்றி பேசுகிறது. கூறு 14, கூறு 21, கூறு 41க்கு நேர் எதிராக ஒரு கொள்கையை கொடுத்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளுனா எப்படி ஏற்றுக்க முடியும்? பிஎம்ஸ்டி ஸ்கூல்னா என்னங்க? பிஎம்ஸ்டி ஸ்கூல்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூல்லயே சில ஸ்கூலுக்கு மட்டும் பிஎம்ஸ்டி லேபிள் ஒட்டிச்சிருப்பீங்களா? நீங்க பிஎம்ஸ்டி வெப்சைட்ல போய் பார்த்தா பிஎம்ஸ்டினா அது வந்து ஆகச்சிறந்த பள்ளியா. அப்போ பிஎம்ஸ்டின்னு லேபிள் ஒட்டின கேந்திர வித்யாலயா ஆகச்சிறந்த பள்ளின்னா மற்ற கேந்திர வித்யாலயா என்ன பள்ளின்னு கேட்கிறேன். அப்ப பிஎம்ஸ்டி பள்ளியில படிக்கிறவன்லாம் வந்து எந்த போட்டித் தேர்வு எதிர்கொள்வான்னு சொன்னா அப்ப மற்ற பள்ளியில படிக்கிறவன்லாம் எதிர்கொள்ள முடியாது நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அப்போ அரசு நடத்துற பள்ளியிலேயே ஒரு பாகுபாட்டை உருவாக்கி ஒரு பள்ளியை ஆகச்சிறந்த பள்ளி என்றும் மற்றதெல்லாம் பள்ளி என்று சொல்வதே இது சமத்துவத்திற்கு எதிரானது. ஆக பள்ளியில் தொடங்கி கல்லூரி வரைக்கும் சமத்துவத்திற்கு எதிரான கூறுகளை கொண்டதனால்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். அதற்கு மாற்றாக சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய கல்வி முறையை கொண்டு வாங்க, அப்படி அத்தகைய திட்டத்தை கொடுங்க, அதற்கு தேவையான நிதியை ஒதுக்குங்க என்பதைத்தான் நாம் ஒன்றிய அரசிடம் கேட்கிறோம். புதிய கல்விக் கொள்கை பற்றி, மும்மொழி கொள்கை பற்றி ரொம்ப அழகா ஒரு அரசியல் புரிதலோட வந்து இந்த காணொலி இருந்துச்சு. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ அழகா அரசியல் புரிதலோட வந்து இந்த நேர்காணல் எடுத்துட்டு போனதுக்காக ரொம்ப நன்றி தோழர். நன்றி.